ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் ராவுணவு பெருவிழாவை இன்று கொண்டாடுகிறோம். கடவுள் தன்னுடைய அருளை உலகத்தாருக்கு கொடுப்பதற்காக இயேசு உருவாக்கிய மாபெரும் அருட்சாதனங்களை இன்று விழா கொண்டாடி மகிழ்கிறோம். கடவுளின் அருளை தன் மக்களுக்கு வாரி வழங்க ஆண்டவர் ஏற்படுத்திய அருட்சாதனம் குருத்துவம் திவ்ய நற்கருணை. இந்த உலகத்தில் தான் வாழ்ந்த நாட்கள் முடிவடையும் என்று நினைத்த ஆண்டவர் பந்தியில் அமர்ந்து அப்பத்தை பிட்டு தன் சீடர்களுக்கு கொடுத்து, இது என் உடல், இது என் இரத்தம் என்று கிண்ணத்தை எடுத்து சொல்லுகிறார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றும் சொல்லுகிறார். இயேசுவினுடைய வார்த்தையை சீடர்கள் எப்பொழுதெல்லாம் அப்பத்தை பிட்டு பகிர்ந்து கொள்கிறார்களோ அங்கே கடவுள் வாழ்ந்தார், கடவுள் இருக்கிறார். அப்பத்தின் நடுவிலே, அப்பத்தினுடைய குணங்களிலே, இரசத்தினுடைய குணங்களிலே கடவுள் வாழ்நாளெல்லாம் பிரசன்னமாயிருக்க திருவுளம் கொண்டார். விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தை தன் மகன் வழியாய் என்னென்ன அருளையெல்லாம் கொடுப்பாரோ அவற்றையெல்லாம் கொடுப்பதற்காக திவ்ய நற்கருணையை இந்த உலகத்தில் ஏற்படுத்துகிறார். அந்த திவ்ய நற்கருணை வழியாய் உலகத்தார் அனைவரும் கடவுளின் அன்பை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். மேலுமாக இன்றைய நாளில் குருத்துவத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இந்த பணி குருத்துவம் உலகத்தில் மனிதனுக்கு கடவுளின் அருளை கொண்டு போய் கொடுக்கின்ற ஒரு கருவியாய், ஒரு வாய்க்காலாய் அவர் வாழ்கிறார். எனவே இந்த கிறிஸ்துவ குருத்துவம் என்பது மனிதனுக்காக மனிதன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தவக்கோலம் பூண்டு தவத்தில் தனியாக நின்று தன்னையும் தன் வாழ்க்கையையும் முழுமையாக ரட்சித்துக் கொள்வதற்காக இருக்கின்ற ஒரு குருத்துவ வாழ்வு அல்ல இது. கிறிஸ்துவ குருத்துவம் என்பது கடவுளின் கையில் ஒரு கருவியாக நின்று, கடவுளின் கருவியாய் இந்த உலகத்தில் நின்று கடவுளின் அருளை கொண்டு போய் எந்தெந்த இடங்களிலெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்தந்த இடங்களிலெல்லாம் கொடுத்து விட்டு வருகின்ற ஒரு கருவி. கடவுளுக்காக மக்களுக்காக வாழுகின்ற ஒரு இறை தூதன். கடவுள் சொல்லுகின்ற செய்தியை, கடவுள் கொடுக்கின்ற அருளை, கடவுள் கொடுக்கின்ற வழிகாட்டுதலை தன் மக்களுக்கு போய் சொல்லுகின்ற ஒரு செய்தி கொடுப்பவர், செய்தியை தாங்கி செல்பவர், அருளை தாங்கி செல்பவர், அருளை கொண்டு போய் தன் மக்கள் மத்தியில் கொட்டுபவர். அதுதான் கிறிஸ்துவ குருத்துவம். தனிப்பட்ட மனிதன் தானே ரட்சிப்படைப்பதற்காக யோகியாக தனியாக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறை அல்ல. கடவுளுக்காகவும் மனிதனுக்காகவும் சமுதாயத்தில் இறங்கி
கடவுளின் பணியாளனாய் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறை. எனவே தன்னுடைய வாழ்க்கையில் உலகத்தில் ஓடுகின்ற பல்வேறு நேரங்களில் சலசலப்புகளும் சஞ்சலங்களும் அழுக்குகளும் பிரச்சனைகளும் குருக்களையும் பல நேரங்களில் ஒட்டிக்கொள்ள கிறிஸ்து தன்னுடைய கைகளால் ஒவ்வொரு நாளும் இந்த குருவை கழுவுகிறார். இந்த குருவை கழுவி திரு அருட்சாதனத்தினால் வளமையாக்கி கொண்டே இருக்கிறார். அதே குரு தான் பெற்ற அருளை, தான் பெற்ற அந்த பணியை, புதுப்பிக்கின்ற பணியை, தூய்மைப்படுத்துகின்ற பணியை தன் மக்களுக்கும் செய்து கொண்டே இருக்கிறார். இதுதான் கிறிஸ்துவத்தினுடைய மீட்பளிக்கின்ற பணி. அந்த பணியை செய்வதே கடவுளின் அற்புதமான பணியாக இன்றைய நாளில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே பணிகுருத்துவத்திற்காகவும் கடவுளின் அருளை, அன்பை, ஆற்றலை திவ்ய நற்கருணை வழியாய் தாங்கிக் கொண்டு உலகத்தார் எல்லாருக்கும் கொடுப்பதற்காகவே இந்த அருட்சாதனங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே மனிதன் தானாக இந்த அருளை செய்துவிட முடியுமா? மனித பலவீனத்தினால் இவற்றை செய்துவிட முடியுமா? முடியாது. இதை ஒவ்வொரு கருவியாக இருக்கின்ற குருவானவர் அவர் கொடுக்கின்ற கிறிஸ்துவ திவ்ய நற்கருணையில் அந்த அன்பை அமர்ந்து பெற்றுக்கொண்டு கொடுக்க அழைக்கப்படுகிறார். எனவே கடவுளின் அருளால் தான் ஒரு குருவானவர் வாழ முடியும். கடவுளின் அருளால் தான் ஒரு குருவானவர் இயங்க முடியும். கடவுளின் அருளுக்காக, கடவுளின் சக்திக்காக, வழிநடத்துதலுக்காக காத்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு குருவானவர். எனவே இந்த குருவுக்காக நாம் ஜெபிக்கவும் அவருடைய கரங்களை வலுப்படுத்தவும் இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். பாதங்களை கழுவ ஆண்டவர் தயாராகிறார். நாம் பாதங்களை அவரிடம் கொடுக்க வேண்டும். நம் இதயங்களை அவரிடம் கொடுக்க வேண்டும். உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு தூசுகள், குப்பைகள், அழுக்குகள் நம்முடைய ஆடையையும் நம் உள்ளத்தையும் பல நேரங்களில் அழுக்காக இருக்கலாம். அவற்றையெல்லாம் கழுவி போக்கிட நம்மையே நாம் இயேசுவிடம் அர்ப்பணிப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையே, மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த உயர்ந்த செல்வமாகிய குருத்துவத்திற்கும் திவ்ய நற்கருணைக்கும் பணி வாழ்வுக்கும் நன்றி. உம்மை போல நாங்கள் பணி செய்ய, உம்மை போல மற்றவரின் காயங்களை கட்ட, உம்மை போல மற்றவர்களின் பாவங்களை மன்னிக்க எங்களுக்கு வரம் தாரும். இந்த கொடையினால் உலகத்தார் அனைவரும் எல்லா அருளும் நலமும் தொடர்ந்து பெற அருள் செய்வீராக. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.